யூஸ்ஃபுல் கேட்ஜெட் தான் நான் எடுத்து வந்திருக்கேன். இதை நம்ம அதிகமாக ட்ராவல் பண்ணுறதுனால என் ஃப்ரெண்ட் அரஃபாத் வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்துருக்குது. தேங்க்ஸ் அரஃபாத். எல்லாம் மிரட்டி வாங்கினது தான். இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்சிங் பண்ணலாம். அவ்வளோதான். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு டைப் சி டு டைப் சி கேபிள், ஆப்பிள் கனெக்டர், நார்மல் ஓடிஜி கேபிள், ஒரு டைப் ஏ, ஒரு சிம் எஜெக்டர் டூல், அப்புறம் 2 சிம் கார்டு ஸ்லாட் இருக்குது. ஸோ இதில் வேறு என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட் இது என்னோடய பவர் பேங்க். ஸோ இதில் யூஎஸ்பி-C கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஐஃபோன் யூஸ் பண்ணுறேன், ஐஃபோன் கேபிள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ சார்ஜ் ஆகுது. இது ஒரு ஃபீச்சர். நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் நார்மல் ஓடிஜி கேபிள். இது என்னோடய ஹெட்லாம்ப். இதை கனெக்ட் பண்ணி பார்த்தாச்சு, இதுவும் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் டைப் சி டு டைப் சி. ஸோ இதுவும் ஒர்க் ஆகுது. நார்மலாக தானே இருக்குது, இதில் என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படி தானே கேட்குறீங்க. என்ன இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இதோட நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இதில் யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணுற ஒரு ஸ்லாட் இருக்குது. ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது சின்னதாக ஒரு டார்ச் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இது வயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட் பண்ணும். ஸோ சேம் அதே மாதிரி அந்த டைப் சியில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ நான் ஐஃபோன் யூஸ் பண்ணுறேன். பூம், இந்த மாதிரி சார்ஜ் பண்ணலாம். இதில் என்ன உங்களுக்கு ஒரு முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னா, இதில் 15 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃபாஸ்ட்டாக உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்னென்னா, இது வாட்டருக்குள்ளே யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வயர்டு கேபிளில் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் ஒரு மொபைல் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இதை நீங்கள் வந்து ஒரு மெமரி கார்டு ரீடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எண்ணில் டைப் ஏ கனெக்ட் பண்ணிக்கிறேன். நடுவில் ஏதாவது கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். அமேசானில் இதோட ப்ரைஸ் 1799. இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள்.